ஹாய் ஆர்மீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டுடே நம்ம ஹோபியோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஒன் ஷாட் நேம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் மான்ஸ்டர். இந்த ஸ்டோரியோட ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்தலாம். நீங்கள் ஹோபி ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருப்பீங்க. அவர் ஒரு டான்ஸ் காலேஜ் நடத்திட்டு இருப்பாரு. உங்களுக்கு டான்ஸ்னால் சுத்தமாகவே வராது. நீங்கள் ஹோபிக்காகவே அந்த டான்ஸ் காலேஜ் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஓகேடா, இந்த இன்ட்ரோ போதும். நம்ம நியூ ஸ்டோரிக்கில் பார்க்கலாம் வாங்க. ஈவினிங் டைம் 7 o'clock உங்கள் ஃப்ரெண்டு லிசா கிட்டே புலம்பிகிட்ருக்கீங்க. ஏ லிசா, இவன் டான்ஸில் மயங்கி தெரியாதனமாக வந்து இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணிட்டேன்டி. டான்ஸ் சொல்லி கொடுக்குற பேரில் டெய்லி என்னை வச்சு செய்கிறான் தெரியுமா? கை காலம் ஒரே வலிடி. ஆமாம், இன்னும் கொஞ்ச நாள் போனால் என் பாடி ஃபுல்லாக மாவு கட்டு போட்டு தாண்டி சுற்றணும். ஏண்டி, அதான் உனக்கு டான்ஸ் வரலல்ல, அப்புறம் எதுக்கு இங்கே வந்து ஜாயின் பண்ண? எல்லாம் அந்த மான்ஸ்டருக்காக தான். அவனை பார்க்காம ஒரு நாள் கூட என்னால் இருக்க முடியலடி. என்ன மாயம் செஞ்சானோ மந்திரம் செஞ்சானோ தெரியல. எலிசா, எனக்கு இந்த ரைட் சைட் காலை ரொம்ப பெயினாக இருக்குடி. ப்ளீஸ் கொஞ்சம் மசாஜ் பண்ணிவிட. சரி, காலை காட்டு. நீங்களும் காலை காட்டுறீங்க. லீசா உங்களுக்கு மசாஜ் பண்ணி விடுறா. பா, செம்மையாக இருக்குடி. அப்படிதான், இன்னும் கொஞ்சம் கீழே, இன்னும் அங்கே தான். அப்பா, இப்போ தான் நல்லா இருக்கு. பார்த்து பார்த்து, மேடம்க்கு வலிக்கு போது பார்த்து மசாஜ் பண்ணு. ஏ லிசா, என்னடி ஆச்சு? திடீர்னு மான்ஸ்டர் வாய்ஸ் எல்லாம் எடுக்கிற? நான் இல்லடி, கொஞ்சம் அங்கே பாரு. நீங்கள் மேலே பார்க்குறீங்க. அச்சோ மான்ஸ்டரு. ஏ லிசா, எழுந்துரு. மாஸ்டர், என்ன பண்ணிகிட்ருக்க? ஏன்னா இவ வீட்டு வேலைக்காரியா? இவளுக்கு மசாஜ் பண்ண வந்தியா இல்லை டான்ஸ் கற்றுக்க வந்தியா? சாரி மாஸ்டர். ஓ, போய் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணு. ஓகே மாஸ்டர். ஏ லிசா, நில்லடி, என்னை தனியாக விட்டு போகுதே. இரு, நானும் வரேன். எழுந்துச்சு வாடி. நீங்கள் ஹோபியை பார்க்குறீங்க. மாஸ்டர், நீ என்ன சொன்ன? மான்ஸ்டரா? இல்லை இல்லை, நான் உங்களை மாஸ்டர்னு தான் சொன்னேன். உங்கள் காதில் ராங்க மான்ஸ்டர்னு கேட்டிருக்கு. சரி, எந்த கால் வலிக்குதுன்னு சொன்னேன்? ஏன் மாஸ்டர், மசாஜ் பண்ணி விடுறீங்களா? மசாஜ் தானே, பண்ணி விடுறேன். இந்த ரைட் சைடு கால் தான் மாஸ்டர் ரொம்ப பெயினாக இருக்குது. நீங்கள் காலை காட்டுறீங்க. ஹோபி ஓங்கி ஒரு மிதிக்கிறாரு. அம்மா, என் கால் போச்சு. ஏன் மாஸ்டர் இப்படி பண்ணீங்க? வலிக்குது. நீ என்ன மான்ஸ்டர் சொன்னீங்கள, அதுக்கு தான். போங்க மாஸ்டர். இங்கே பாரு, உனக்கு 2 minutes டைம் தரேன். அதுக்குள்ளே டான்ஸ் ஹாலுக்கு வரலன்னு நினச்சிக்கோ, உன்னை வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன், பார்த்துக்கோ. ஆமாம், இல்லைன்னா மட்டும் நேரங்காலமாக அனுப்பிடுவீங்க பாருங்கள். டான்ஸ் சொல்லி கொடுக்குற மாதிரி டெய்லி என்னை சாகடிக்கிறீங்களே. என்ன சொல்கிற? இல்லை மாஸ்டர், ஒன்றும் சொல்ல. நீங்கள் போங்க, உங்கள் பின்னாடியே வரேன். சீக்கிரம் வா. ஹோபி அங்கேருந்து போயிடுறாரு. நீங்கள் மெல்லமாக எழுந்திரிச்சு உங்கள் சுவர் ரெண்டி கையில் தூக்கிட்டு காலை சாய்ச்சி நடந்து வந்துட்டுருக்கீங்க. அம்மா, அப்பா, வலிக்குதே. இந்த மான்ஸ்டர் வர என் காலை நல்லா மிதிச்சிட்டான். நடக்கவே முடியல. ஒயன், இன்னும் அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? வர மாஸ்டர். மாஸ்டர், போய் பேக்கில் நில்லு. ஓகே மாஸ்டர். நீங்களும் பேக்கில் வரீங்க. லிசா, அவன் என்னடி ஸ்டெப் சொல்லி கொடுத்தா? அதான் பண்ணிகிட்ருக்கான்ல, பார்த்து பண்ணு. பார்க்குற நிலைமையிலேடி நான் இருக்கேன். ஒழுங்காக பார்த்து பண்ணிடி. பார்க்குறேன். நீங்கள் ஹோபியை பார்க்குறீங்க. ஹோபி பார்த்தீங்கன்னா ஹிப் மூமெண்ட் பண்ணுவார். என்னடி இந்த மனுஷன் இப்படியெல்லாம் பண்ணுறான்? ஐயோ, இப்படியெல்லாம் பண்ணனா என் இடுப்பே உடஞ்சிருமே. நீ பண்ணலைன்னு நினச்சிக்கோ, அவன் இங்கே வந்து உன் இடுப்பை உடச்சிருவாண்டி. அடி போடி இவ ஒருத்தி. சரி, நம்ம பேக்கில் தானே நிற்கிறோம், இடுப்பை மட்டும் ஆட்டுவோம். இதுவும் ஒரு டான்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இடுப்பை மட்டும் ஆட்டுறீங்க. ஹோபி உங்களை நோட் பண்ணுறாரு. ஒயன், அந்த மான்ஸ்டர் உன்னை தாண்டி பார்க்குறான், ஒழுங்காக பண்ணுடி. இவ ஒருத்தி, போடி, பார்த்துட்டு போகிறான், என்னால் முடியல. அந்த மான்ஸ்டர் இங்கே தாண்டி வரான். ப்ளீஸ் டி, ஒழுங்காக பண்ணு. அச்சோ, இங்கே தான் வரான். ஒயன், என்ன பண்ணிகிட்ருக்க? டான்ஸ் மாஸ்டர். நான் இப்படியே உனக்கு சொல்லி கொடுத்தேன்? இல்லை, நான் சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணேன். ஓகே மாஸ்டர். நீங்கள் ஹிப் மூமெண்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து சுத்தமாக வரல, அப்படியே கீழே விழுந்துடுறீங்க. இடுப்பு போச்சு. அம்மா, மாஸ்டர் கையை கொடுங்க. ஹோபி உங்கள் கையை தட்டி விடுறாரு. லிசா, உன் கையாவது கூடுறி. நீங்கள் லிசா கையை பிடிச்சி எழுந்திருக்கீங்க. உனக்கு எத்தனை டைம் சொல்லி கொடுக்கறது? ஒழுங்காக பண்ண மாட்டேன்.
இவங்களாம் உன்னை விட சின்ன பசங்க தானே, அவங்கள பார்த்து கூட உனக்கு பண்ண தெரியாது. சாரி மாஸ்டர், எனக்கு வரமாட்டேங்குதுன்னா அப்புறம் என்ன இதுக்கு இங்கே வந்து ஜாயின் பண்ண? ஒழுங்கா மூடிட்டு வீட்டில் இருக்க மாட்டேன், இங்கே எதுக்கு வந்து என் டைமை வேஸ்ட் பண்ணுற? சாரி மாஸ்டர். ஹோபிக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வருது. இந்த கால் பேசிட்டு வரதுக்குள்ளேயும் அந்த ஸ்டெப்பை ஒழுங்காக பண்ணுறேன், நான் வந்து செக் பண்ணுவேன். போங்க மாஸ்டர், ஃபஸ்ட்டு நீங்கள் போய் பேசிட்டு வாங்க, அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணுங்க. போகிறேன். ஹோபி பார்த்தீங்கன்னா ஃபோனை அட்டன் பண்ணிட்டு வெளியில் போய் பேசுகிறாரு. எலிசா, என்ன அப்படியே கைத்தாங்களா கூட்டிகிட்டு போய் அந்த சோஃபாவில் உட்கார வைடி, என்னால் முடியல. சரி வாடி. ரொம்ப வலிக்குதா? ஆமாண்டி. இந்த மான்ஸ்டர் அது வேறு புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான். பரவாயில்ல விடு, வா வந்து ரெஸ்ட் எடு. லிசா உங்களை அப்படியே சோஃபாவில் உட்கார வைக்கிறா. ஹோபிக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா தான் கால் பண்ணியிருப்பாரு. ஹலோ சொல்லுங்கள் அங்கிள். மாஸ்டர், இன்னைக்கு ஒயனை பிக்கப் பண்ண நான் வர லேட் ஆகும், அது வரைக்கும் கொஞ்சம் அவளை பார்த்துக்கிறீங்களா? ஓகே அங்கிள், பார்த்துக்கிறேன். மாஸ்டர், அப்படியே அவளுக்கு ஃபுட்டு வாங்கி கொடுத்துருங்க, அவள் நைட்டு பசி தாங்க மாட்டா. நான் பார்த்துக்கிறேன் அங்கிள். தேங்க்ஸ் மாஸ்டர். ஓகே. ஹோபி கால் கட் பண்ணிட்டு உள்ளே வர்றாரு. ஒயன், என்ன பண்ணிகிட்ருக்க? மாஸ்டர், பார்த்தா தெரியல, ரெஸ்ட் எடுத்துட்ருக்கேன். நான் உன்னை என்ன சொன்னேன்? அந்த ஸ்டெப்பை கரெக்டாக பண்ண சொன்னீங்க. எந்திரிச்சு போய் பண்ணு. மாஸ்டர், எனக்கு கை கால்லாம் வலிக்குது, டயர்டாக இருக்குது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் பண்ணுறேன் மாஸ்டர். ஹோபிக்கு உங்களை பார்த்தா பாவமாக இருக்குது. ஓகே, 10 மினிட்ஸ் மட்டும்தான் டைம், அதுக்கப்புறம் வந்து பண்ணுறேன். ஓகே மாஸ்டர். ஹோபி அங்கேருந்து வந்துடுறாரு. அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்கெல்லாம் டான்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. 1/2 ஆகுது, நீங்கள் வரவே இல்லை. ஸ்டூடெண்ட், நம்ம டுமாரோ கிளாஸ் கன்டினியூ பண்ணலாம், இப்போ எல்லோரும் கிளம்பிக்கோங்க. ஓகே மாஸ்டர். நீங்கள் ஹோபியை பார்க்குறீங்க. அப்பாடே, இப்போவாச்சும் இவனுக்கு விடுறதுக்கு மனசு வந்துச்சு. சரி, நம்மளும் கிளம்பலாம் அப்படின்ட்டு பேக் எடுத்துகிட்டு கிளம்புறீங்க. ஒயன், நில்லு. மாஸ்டர், எங்கே போகிற? மாஸ்டர், நீங்கள் தானே கிளம்ப சொன்னீங்க. நான் அவங்கள தான் கிளம்ப சொன்னேன், உன்னை இல்லை. மாஸ்டர், கீழே அப்பா வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு, நம்ம டுமாரோ கன்டினியூ பண்ணலாம் மாஸ்டர் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. ஹோபி உங்கள் ஹேரை பிடிச்சி இழுக்கிறாரு. மாஸ்டர் வலிக்குது, விடுங்க. இங்கே வா. எங்கே ஓடுற? மாஸ்டர் ப்ளீஸ் மாஸ்டர், விட்டுருங்க, நாளைக்கு வந்து அந்த ஸ்டெப்பை கரெக்டாக பண்ணுறேன். எனக்கு தெரியாது, இன்றைக்கே பண்ணுறேன். மாஸ்டர், எனக்கு காலெல்லாம் வலிக்குது மாஸ்டர். எனக்கு தெரியாது, அந்த ஸ்டெப்பு இன்னைக்கு நீ பண்ணுற, பண்ணாமல் உன்னை வீட்டுக்கு விட மாட்டேன். மாஸ்டர், இங்கே பாரு, நான் இப்போ தம் அடிக்க வெளியில் போகிறேன், அது வரைக்கும் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் போயிட்டு வந்ததும் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே மாஸ்டர், போய் ரெஸ்ட் எடு, நான் 10 மினிட்ஸில் வந்துடுறேன். ஹோபி வெளியில் வந்துடுறாரு. நீங்களுமே சோஃபாவில் போய் படுத்துக்கிறீங்க. டயரில் அப்படியே தூங்கிடுறீங்க. ஹோபி 10 மினிட்ஸ் கழித்து வராரு. இவன் என்ன தூங்கிட்டுருக்கா? ஒயன், ஒயன் எழுந்துரு. மான்ஸ்டர், எனக்கு டயர்டாக இருக்குது, கை கால்லாம் வலிக்குது, நாளைக்கு கன்டினியூ பண்ணிக்கலாம், நீங்களும் போய் தூங்குங்க, அப்பா வந்துடுவார், நான் கிளம்பணும். நீங்கள் தூக்கத்திலே பேசுகிறீங்க, தூக்கத்தில் கூட என்ன மான்ஸ்டர்னு சொல்கிறல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கன்னத்திலே கிள்றாரு. வலிக்குது மான்ஸ்டர். உங்கள் காலை நோட் பண்ணுறாரு. செம்மையாக வீங்கியிருக்கும். அச்சோ, இப்படி வீங்கியிருக்கே, சரி ஆயில்மெண்ட் போட்டுடுவோம். உங்களுக்கு ஒரு ஆயில்மெண்ட் எடுத்து போட்டு விடுறாரு. கொஞ்ச நேரத்தில் அவருக்குமே செம்ம டயர்டாக இருக்கும். அப்படியே பீன் பேக் மேலே படுத்து தூங்கிடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு 10:30, வெளியில் செம்மையாக மழை பெய்யுது. அப்போ இடி இடிக்குது, நீங்கள் பயந்துடுறீங்க. அர்ஜுனா 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 அர்ஜுனா, வயன், இங்கே பாடி, என்னாச்சு? கண்ணத்தர வயன். திரும்ப இடி அடிக்குது. நீங்கள் ஹோபி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அர்ஜுனா 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 அர்ஜுனா, வயன் இங்கே பாரு, ஒன்றும் இல்லை, பயப்படாத, கண்ணத்தர வயன். நீங்களும் கண்ணை திறந்து பார்க்குறீங்க. மாஸ்டர், என்னாச்சு? மாஸ்டர், எனக்கு இடினா பயம். சரி பயப்படாத, நான் தான் இருக்கேன்ல, என்னை ஃபஸ்ட்டு விடு, என்னால் மூச்சு விட முடியல. சாரி மாஸ்டர். ஹோபிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஞாபகமாக வருது, நீங்கள் வந்து நைட்டு பசி தாங்க மாட்டேங்கன்னு உங்கள் அப்பா சொல்லியிருப்பாரு. ஒயன், நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். மாஸ்டர், என்னை தனியாக விட்டுட்டு எங்கே போகிறீங்க? ப்ளீஸ் எங்கேயும் போகாதீங்க. ஒயன், பயப்படாத, நான் சீக்கிரம் வந்துடுறேன். அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டு வாங்கிட்டு வர வெளியே போகிறாரு. நீங்கள் வந்து பயத்தில் அப்படியே நடுங்கிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. இவர் வேறு நம்மளை தனியாக விட்டுட்டு போயிட்டாரு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அந்த டைம் பவர் கட் ஆயிரும்.
ஐயோ, கரண்ட்டு போயிடுச்சே. இருட்டுனாலே எனக்கு ரொம்ப பயம். இவர் வேற எப்போ வருவார்னே தெரியலையே. அப்படியே நடுங்கிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம ஹோபி வந்துடுறாரு. ஒயன், அவர் உங்களை கூப்பிட்டதுமே பயத்தில் நீங்கள் ஓடி போய் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. மாஸ்டர், என்னை தனியாக விட்டுட்டு எங்கே போனீங்க? நான் எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமா? ஏய், இப்போ எதுக்கு பயப்படுற? அதான் நான் வந்துட்டேன்ல, பயப்படாத. மாஸ்டர், நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கே போனீங்க? அந்த டைம் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு வந்துடும். உனக்கு ஃபுட்டு வாங்கிட்டு வர தான் போனேன். இதுக்கு என்ன தனியாக விட்டு போனீங்க? சொல்லியிருந்தா நானும் உங்கள் கூட வந்திருப்பேன்ல. பரவாயில்ல, நீ ஃபஸ்ட்டு போய் சாப்பிடு. இந்தா, அவர் உங்ககிட்ட ஃபுட்டை கொடுக்குறாரு. நீங்களும் அதை வாங்கிட்டு போய் சாப்பிட்றீங்க. ஹோபி பார்த்தீங்கன்னா மலையில் செம்மையாக நினச்சிருப்பாரு. இப்போ அவரோட டிஷர்ட்டை கழட்டுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, அவரோட கழுத்துலேருந்து செயின் கழண்டு விழுந்திருக்கும். நீங்கள் அதை நோட் பண்ணுறீங்க. ஆனால் ஹோபி நோட் பண்ணியிருக்க மாட்டார். ஒயன், நீ சாப்பிடு, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே மாஸ்டர். ஹோபி பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம் போயிடுறாரு. நீங்கள் அந்த செயினை எடுத்து வச்சுக்கிறீங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் அவர் வெளியில் வர்றாரு. நீங்கள் ஹோபியை பார்த்து, மாஸ்டர் உங்கள் கழுத்தில் இந்த செயின் எங்க? அப்போ தான் அவர் நோட் பண்ணுறாரு. ஐயோ, செயினை காணோம், எங்கே விழுந்திருக்கோம்? அவர் பார்த்தீங்கன்னா டென்ஷனாக அந்த செயினை தேடுறாரு. மாஸ்டர், இந்த செயினான்னு பாருங்கள். அப்பா, இந்த செயின் தாண்டி, கொடு. முடியாது மாஸ்டர், தரமாட்டேன். ஏய் ப்ளீஸ் டே, விளையாடாத, கொடு. முடியாது மாஸ்டர். இருங்க, இந்த டாலரில் என்ன இருக்குன்னு பார்த்து தரேன். ஏய், அதெல்லாம் பார்க்காத, நீ ஃபஸ்ட்டு செயினை கொடு. உங்கள் கையிலேருந்து வாங்க ட்ரை பண்ணுறாரு. நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இருங்க மாஸ்டர், இந்த டாலரில் என்ன இருக்குன்னு நான் பார்த்துட்டு தரேன். நீங்கள் அந்த டாலர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு செம்ம ஷாக்கு. அதில் உங்கள் ஃபோட்டோவும் ஹோபி ஃபோட்டோவும் இருக்கும். மாஸ்டர், என்னது இது? அதான் பார்த்துட்டல, செயினை கொடு. முடியாது மாஸ்டர். எப்படி என் ஃபோட்டோ உங்கள் டாலரில் வந்துச்சு சொல்லுங்கள்? நீங்கள் என்னை லவ் பண்ணுறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஃபஸ்ட்டு கொடு. மாஸ்டர், பொய் சொல்லாதீங்க, உண்மையை சொல்லுங்கள். நீங்கள் என்னை லவ் பண்ணுறீங்களா? ஆமாடி, உன்னை லவ் பண்ணுறேன். போதுமா? ஃபஸ்ட்டு அந்த செயினை கொடு. உங்களுக்கு இந்த செயின் வேணுமா? ஆமாம். சரி, இந்தாங்க, எடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த செயினை காட்டுறீங்க. ஹோபி அதை வாங்க ட்ரை பண்ணுறாரு. நீங்கள் சடனாக அந்த செயினை உங்கள் டிஷர்ட்டுக்குள்ளே போட்டுருங்க. ஏய் ஒயன், என்னடி பண்ணுற? அச்சோ, உங்கள் செயின் என் டிஷர்ட்டுக்குள்ளே விழுந்துருச்சு. ஏ ஒயன், விளையாடாமல் அந்த செயினை எடுத்துக்கொடு. முடியாது ஹோபி, உங்கள் செயின் தானே, நீங்களே எடுத்துக்கோங்க. ஏய், இங்கே பாரு, நீயா எடுத்துட்டீன்னா ரிஸ்க் இல்லை, நானாக எடுத்தேன்னா வேறு மாதிரி இருக்கும். அப்படியா? வேறு மாதிரினா எப்படி இருக்கும்? என் பாடி ஃபுல்லாக அங்கங்கே டச் பண்ணி எடுப்பீங்களா? இல்லை என் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி என் பாடி ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி எடுப்பீங்களா? சொல்லுங்கள். ஏய், என்கிட்ட விளையாடாத, ஒழுங்காக கொடு. முடியாது, உங்கள் செயின் தானே, நீங்களே எடுத்துக்கோங்க. ஏய் குடுடி. என்னாச்சு? ஹோபி, உங்கள் செயின் உள்ளே குத்துது. இங்கே பாருங்க, நீங்கள் டச் பண்ண வேண்டிய பிளேஸ்லாம் இந்த செயின் டச் பண்ணுது. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது தெரியுமா? ஏய், இப்பெல்லாம் பேசி என்னை செடியூஸ் பண்ணாதடி, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படியா? உங்களுக்கு என்ன பண்ணுது? என்ன பண்ணுதா? இங்கே வாடி சொல்கிறேன். ஹோபி உங்களை இழுத்து அப்படியே லிப்ஸில் சும்மா நச்சு நச்சு நச்சுன்னு கிஸ் பண்ணுறாரு. நீங்களுமே அப்படியே பேக் கிஸ் பண்ணுறீங்க. 2 பேரும் செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏய், என் செயின் எடுக்கட்டுமா? எடுங்க. ஹோபி உங்களை கிஸ் பண்ணிவிட்டு அவரோட ஹேண்டை உங்கள் டிஷர்ட்டுக்குள்ளே விடுறாரு. அவர் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியில் டச் ஆகும். ஏய், என்னாச்சு? எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ப்ளீஸ் அப்படி டச் பண்ணாதீங்க. ஏய், அப்படி தாண்டி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி உங்கள் 2 டாப்பையும் டச் பண்ணுறாரு. ஏய், செம்மையாக இருக்குடி. ஹோபி, ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்க. ஏய், இன்னொரு டைம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டைம் டச் பண்ணுறாரு. சீ போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹோபியை சோஃபாவில் தள்ளி விடுறீங்க. என்னைய தள்ளி விடுற அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் ஹோபி மேலேயே விழுந்துடுறீங்க. என்ன பண்ணுறீங்க? விடுங்க. முடியாதுடி, ப்ளீஸ் விடுங்க. விடுங்க. முடியாது. எப்படி எங்கிட்டேருந்து தப்பிச்சு போகிறேன்னு பார்க்குறேன். உன் பாடி ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணாமல் விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி உங்களை கீழே போட்டு அவர் மேலே வந்துடுறாரு. அப்படியே உங்களை ரொமான்டிக்காக பார்க்குறாரு. நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க.
ஹோபி அவரோட ஹேண்டையும் உங்கள் ஹேண்டையும் வச்சு டைட்டாக லாக் பண்ணிட்டு உங்கள் லிப்ஸில் செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் அப்படியே பேக் கிஸ் பண்ணுறீங்க. இந்த கிஸ் பார்த்தீங்கன்னா செம்ம வெறித்தனமாக போய்கிட்டுருக்கு. மோயன், இதுக்கு மேலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ப்ளீஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? எனக்கு பயமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். ப்ளீஸ் டி. ஓகே. நீங்கள் ஓகே சொன்னதுமே உங்களோட தான் அவரோட தான் அண்ட்ரெஸ் பண்ணுறாரு. உங்களுக்குன்னா ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. ஐஸ் ஓப்பன் பண்ணுறி. பண்ண மாட்டேன். பாருடி எப்படி இருக்குன்னு பாரு. பார்க்க மாட்டேன். பாருடி எப்படி இருக்குன்னு பாரு. நீ இப்படி சொன்னால் கேட்க மாட்டேன். இரு. ஹோபி உங்கள் கையை எடுத்து விடுறாரு. நீங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஹோபி, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கும் அப்படி தாண்டி இருக்கு. ஸ்டார்ட் பண்ணலாமா? எனக்கு பயமாக இருக்குது. எதுவும் ஆகாது. நான் பார்த்துக்கிறேன். ப்ளீஸ் டி. இப்போ ஹோபி மேக்கோட் ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் செம்ம பெயினாக இருக்குன்னு நீங்கள் கத்துறீங்க. கத்தாதடி ப்ளீஸ், கத்தாத. ஹோபி, எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, முடியல. ப்ளீஸ் டி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அவ்வளோதான், உள்ளே போயிடுச்சு. ஹோபி உங்களை செம்மையாக பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்ச நேரத்தில் நீங்களுமே அதை என்ஜாய் பண்ணுறீங்க. 2 பேரும் 5 ஹவர்ஸாக விடாமல் வெறித்தனமாக பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ 2 பேர்த்துக்கும் செம்ம டயர்டாயிருது. வயன் செம்மையாக இருந்துச்சு டே. பேலன்ஸை நாளே கன்டினியூ பண்ணலாமா? டயர்டாயிட்டேன். போங்க மான்ஸ்டர். என்ன சொன்ன? மான்ஸ்டரா? இன்னைக்கு நான் டயர்டானாலும் பரவாயில்லடி, உன்னை விட மாட்டேன். வா, நைட்டு ஃபுல்லாக வச்சு செய்கிறேன். என்னது, நைட்டு ஃபுல்லாவா? ஆமாண்டி செல்லம், வா. ஓகேடா மிஸ், இந்த ஸ்டோரி இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. உங்களை நெக்ஸ்ட்டு ஸ்டோரியில் மீட் பண்ணுறேன். பாய்.